ஒரு விடன் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஒரு பேருந்து நிலையத்தில் அவன் காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அந்த யுவதியை வந்து இன்னொரு வயதான ஒரு மத்திய வயதுள்ள ஒருவர் வந்து பேசணும்னு சொல்லி அவருக்கு சைகை காமிச்சிட்டு இருப்பார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்ன கதாநாயகன் அவங்க பக்கத்தில் நிற்பான். அவன் அந்த பெண்ணை பார்ப்பான். பார்த்தபோது அவன் அந்த நடுத்தர வயது உள்ளவரை விட்டுட்டு வந்து இவரோட வந்து இவருக்கு ஒரு சைகை காமிச்சிட்டு வெளியே ஓரமாக போவார். ஒரு ஆர்வத்தில் இந்த இளைஞனும் பின்னாடி போவார். அப்படி தான் புதுமை பற்றி எழுதுகிறார். போயிட்டு ஒரு கடைசியாக ஒரு இடம் போனதும் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறா. அப்போ இப்படி பார்த்து சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு படபடப்பில் என்ன பண்ணுறான்னா கையில் இருக்கிற காசெல்லாம் கையில் கொடுத்துட்டு ஓடுறான். அந்த யுவன் ஓடுறான். அந்த பெரியவர் என்னை பார்க்கணும்னு நினச்சாரு. அவரை விட்டுட்டு நீ இளமையாக இருக்கானே இவன்கிட்ட பேசலான்னு நினச்சிக்கிட்டு இவனோட நான் வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது இவன் இந்த சமூகத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு படபடப்பில் அதை விட்டுட்டு கையில் காசை கொடுத்துட்டு மடியில் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு ஓடுறானேன்னு சொல்லும்போது கடைசியாக ஒரு வரி எழுதியிருப்பார் புதுமை பித்தர். திரும்பி பார்த்துட்டு அந்த காசை எடுத்து சாக்கடையில் போட்டுட்டு சிச்சி பிச்சைக்காரின்னு நினச்சிட்டான் போலன்னு சொல்லிட்டு போகிறான். அதுதான் அந்த கதை. விபச்சாரம்ன்றது சமூகத்தில் கேவலம் அப்படிங்கிற விஷயங்கள் அதெல்லாம் அதுக்கப்புறம் விபச்சாரம்னு ஒன்று கிடையாது. கற்பழிப்புன்னு ஒன்று கிடையாது. நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, திருப்பி பெறாத முத்தங்களெல்லாம் கற்பழிப்பு தான். அதில் தனியாக கற்பழிப்பு. நீ முத்தம் கொடுத்துட்ட திருப்பி கிடைக்கலாம், அது கூட கற்பழிப்புன்னு தான். அந்த ஹை சென்சிட்டிவாக யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போது ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிற அந்த கண்ணீர் விட்டதெல்லாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதெல்லாம் விட்டுடலாம். அந்த பெண் புதுமை பித்தன் கதையில் சொல்லியிருக்கா பாருங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னே எழுதிட்டு போயிட்டான் அந்த எழுத்தாளர். பிச்சைக்காரின்னு நடிச்சிட்டாங்க. பிச்சை எடுப்பதல்ல, அது ஒரு நெகோசியேஷன்ற அளவில் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் இல்லைங்களா? எல்லாமே சொன்ன மாதிரி டைரக்டர் கொஞ்சம் சொன்னார். எல்லாமே வியாபாரமான ஆகிட்ட பிறகு இந்த விஷயங்களும் இருக்குது. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான், தன்னுடைய உணவுக்காகவும் தன் சர்வைவலுக்காகவும் ஒரு பெண் தனக்கு சொந்தமான உடலை என்ன வியாபாரத்துக்கு அதை உட்படுத்தி கொடுத்து கூட தவறு இல்லைங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த பார்வை தான் பார்க்கணும் தவிர இதையெல்லாம் பார்த்து அச்சோ அப்பப்பான்றதெல்லாம் மாற்றிக்கலாம். அப்போ அந்த விழிப்புணர்ச்சிக்கான அந்த வார்த்தை அது என் மனதில் கலந்து எழுந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும் ஓவியங்கள் எனக்கு பரிச்சயமான நண்பர்கள், எனக்கு கூட ஒர்க் பண்ண சக ஆர்ட் டைரக்டர்கள்லாம் படங்கள்லாம் பார்த்ததில் திருப்பி நம்ம சொந்த ஊருக்கு வந்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இந்த முயற்சியில் வந்துட்டு அவர் பரிசு வாங்கின என்னுடைய சக கலை இயக்குனராக இருந்து இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது நானும் அதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லோருக்கும் சேர்த்து அவருக்கு ஒரு நன்றியையும் கரகோஷத்தை கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் விபச்சாரி அல்ல. இந்த நூல் குறித்து எனக்கு இது மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் புக்கு கொடுத்த அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஹைதராபாத் திரும்பி வர வரைக்கும் அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு. ஒரு பக்கம் கூட என்னால் புரட்ட முடியல. அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சார் நான் படிக்கவே இல்லை சார்னு. அவர் ஒரு டிப்ஸு கொடுத்தாரு, அதில் இருக்கிற அணிந்துரை மட்டும் படிங்க, நீங்கள் மொத்தமாக புக்கை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி. அது கூட படிக்க முடியல. ஆனால் இந்த டைட்டில் வந்து நான் விபச்சாரி அல்ல பச்சமாக அப்படி வந்து இப்படி ஓப்பனாக ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்களே சார்னு ரூம் ஆஃபீஸு வந்து புக்கு கொடுத்தப்ப நான் கேட்டேன். அவர் சொன்னார், சார் இது ஒரு விதமான ஒரு நூலகத்துக்குள்ளே போய் எல்லா புக்கும் பார்க்குறாங்க, இந்த தலைப்பை பார்த்தா வாங்கணும்னு தோணும் சார். நான் கொஞ்ச நாள் வந்து விளம்பரம் சார்பான ஒரு சில வேலைகள் இருந்தேன். அப்போ ஹார்லிக்ஸ் சார்பாக ஒரு ஆடு பற்றி சொன்னார்.
ஹார்லிக்ஸ்னால் உடம்பு சரியில்லாமல் 2 ஆப்பிள் 2 ஆரஞ்சு அதோட ஒரு ஹார்லிக்ஸையும் வாங்கிட்டு ஆஸ்பத்திரி போகிற அப்படி தான் இருந்துச்சு. இதை பொதுப்படையாக்கணும், மொத்த பேருக்கு இது போய் சிரிச்சாகணுங்கிறப்போ ஒரு ஆடு ஒன்று ஷூட் பண்ணாங்களாம். நான் வளர்கிறேனே மம்மி, நான் அப்படியே சாப்பிடுவேன். இந்த ஆடுக்கு பிடிச்ச வார்த்தைகள் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் அது வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லி அந்த ஒரு விளம்பரத்துக்காக கரை நல்லது, என்னடா அது கரை நல்லது, அது மிகப்பெரிய டிஸ்கஷன். ஒரு வேர்டு தானேன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அது ஒரு அட்ராக்ஷன். அவர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு, தலைப்புக்காக இப்படி ஒரு முடிவெடுத்து இப்படி ஒரு வார்த்தை பிடிக்கிறாரான்னு. இதுக்கு ரேப்பர் அந்த உள்ளது வந்து வரைஞ்சது வந்து சந்தோஷ்னு என்னுடைய நண்பர். அவர் வந்து மனசெல்லாம் படத்தில் இயக்குனர். நான் எப்பயுமே அவர் வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து நான் பார்த்துருக்கேன். மிக அற்புதமாக எடுப்பார். ஒருவேளை அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் சைடில் போயிருந்தாருன்னா ரவிவர்மன் இன்னைக்கு இந்திய அளவில் பேசப்பட்ட மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகிருப்பீங்க, நீங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகிருப்பீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மிகப்பெரிய கேமராமேனாக வர வேண்டிய அவர் நீங்கள் அவர் என்னவாகும்னு நினச்செல்லாம் சென்னைக்கு வரல, எதுவும் ஆகும்னு நினச்சி வந்து இப்படி ஒரு இயக்குனராக, ஓவியராக, நல்ல ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக எல்லாமாவும் இருக்கார். இவ்வளவு ஆர்ட் டைரக்டர்ஸ், இவ்வளோ பேர், மணிராஜ் சார், ஜேகே சார் இதில் வரையலை. அவருடைய அசிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் ஜனா சார்லேருந்து ஆரம்பித்து மணிராஜ் சார்லேருந்து எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. உங்கள் இது மட்டும் ரேப்பரில் வச்சுருக்காங்களே, நான் ஆச்சரியமாக கேட்டேன். மிக அற்புதமான ஒரு படம் வரைஞ்சி அன்னைக்கு எனக்கு அனுப்புனார். இதை வாழ்த்துக்கள் சந்தோஷ். இந்த விழாவுக்கு வந்து எங்களுடைய எனக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு பிரதர் செல்வமணி சார் வந்திருக்காங்க. மாபெரும் இயக்குனர். ஒரு 8ஆம் தேதி ஒரு முக்கியமான விழா இருக்குது. நான் கேப்டன் பாபாவுடைய ரீரிலீஸ் இருக்குது. நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து திரையில் வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காட்டினேன். இன்றைக்கி புஷ்பான ஒரு படம் வந்திருக்கேன். அந்த படத்துக்கெல்லாம் வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, முன்னோடி மாதிரி அப்படி ஒரு படம். ஜேகே சார் வந்து பேசும்போது தெரியுது, அவர் ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, அவர் படித்த இலக்கியத்தை பற்றிலாம் கேட்கும்போது அவருக்கு வேற ஒரு முகம் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப அழகாக, ஆனால் பேச விடலை இங்கே யாருமே. அவர் ஒருத்தர் நிற்க வேண்டிய இடத்துல 4 பேர் நின்றுட்டு மைக்கை நோண்டிகிட்டே இருந்தாங்க. அதுலேயே அவர் டிஸ்டர்ப் ஆகிட்டார். இன்னும் நிறைய பேசுவார்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து மைக்கு வந்து பாதி கூட கேட்க விடாமல் அளவுக்கு பின்னாடி உள்ளவங்க சத்தமும் இங்கே இருக்க சத்தமும் எல்லாம் கலந்து ஒன்று ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் சார். அவருடைய முதல் தொகுப்பும் மிகப்பெரிய ரீச்சுன்னு சொன்னாங்க. நிச்சயமாக இன்னிலேருந்து ஒரு 3 நாள் நான் வந்து ஆஃபீஸில் தான் இருக்க போகிறேன். நிச்சயமாக நான் படிச்சிடறேன். வாழ்த்துக்கள். வேடியப்பன் வந்து தொடர்ந்து மிக அற்புதமான தொகுப்புகள் எல்லாமே வெளியிட்டுருக்காரு. நாங்கள் எல்லாம் இணைந்து வந்து அப்துல் ரஹ்மான் என் பேரில் வந்து வருஷம் வருஷம் கைக்கு விழா நடத்துகிறோம். அந்த விழாவுக்கு முழுக்க எங்கள் கூட இருப்பார் வேடியப்பனும். சமீபத்தில் வைரமுத்து அவங்களுடைய நூல் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு. வள்ளுவர் மறை, வைரமுத்து குறைன்னு தமிழ்நாட்டு படையும் அவர் வாங்கி தான் அவர் தான் இவ்வளோ பெரிய ரீச் பண்ணுறாரு. வாழ்த்துக்கள் வேடியப்பன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திரு வேடியப்பன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தினுடைய பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறார். இவர் தான் அந்த புத்தகத்தை தயாரித்து நமக்கு அளித்திருக்கிறார். இவர் ஒரு திரைப்பட இயக்குனர் என்பது எனக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். லிங்குசாமி சார் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர். என்னவோ தெரியவில்லை, நான் பேசவில்லை, மற்றவர்கள் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து நூலாசிரியர் மூது பிரபாகரன் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார். எனக்கு பெருசாக பேச வராது, இதெல்லாம் பேசிடுறேன். ஆனால் வந்து தனியாக கூட்டிங்களெல்லாம் 2 மணி நேரம் பேசுவேன். நீங்களே பெஞ்சார் ஆகிடுவாங்க. தெரியும் எல்லாருக்கும். இந்த மைக் இருந்தால் எனக்கு ஒரு பயம். ஏன்னா ஹிட்லர் கண்டுபிடிச்ச மைக்கு தான் இது, கோயப்பல்ஸு. அது நான் இன்னொரு மீட்டிங்கில் கூட சொன்னேன். என்னென்னா தன் பெருமையை தானே சொல்லி சொல்லி கொண்டு போகிறது தான் கோயப்பல்ஸ் தத்துவம். அதுதான் இன்றைக்கி போஸ்டர்ஸு, மீடியா எல்லாமே இது 2ஆம் உலக போரில் உருவாக்கப்பட்டது தான் அது. அதனாலேயே எனக்கு பயம் இந்த மைக்கை பார்த்தாவே. இருந்தாலும் வந்து நான் பேச முயற்சி செய்கிறேன். நான் வந்து எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு வரல, சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தது. முதல்ல ஏஜென்சியில் போய் ஒர்க் பண்ணேன், எஸ்டிஏல, இந்துஸ்தான் தாம்சனில். அப்போ தான் இவர் சார் சொன்ன மாதிரி, லிங்கசாமி சார் சொன்னார் இல்லையா, அங்கே வந்து ஒரு அம்மா ஒன்று இருக்கும்.
அது வந்து பழைய நடிகர் ஸ்ரீகாந்தனுடைய பொண்ணு. நான் இப்போ சின்ன பையன், அதுக்கு அப்போவே 50,000 70,000 ரூபாய் நம்ம சம்பளம். ஏன்னா அப்போ வந்து 15,000 ரூபாய் கொடுத்தா ஒரு கிரவுண்டு கிடைக்கும். அப்போவே அது வாங்கும். பெரிய பெரிய புக்காக வச்சுன்னு சுத்தம். என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை தான் எடுக்கும். அதுக்கு அவ்வளோ சம்பளம். அதுக்கு பேர் கேட்சிங் வேர்டு. அப்போ தான் ஹார்லிக்ஸை பற்றி சொல்லப்படும் போது சொன்னது, நான் அப்படியே சாப்பிடுவேன். ஹார்லிக்ஸ்னா அது நோயாளிங்க சாப்பிட்றது அப்படின்னு இந்தியா முழுக்க இருந்தால் அந்த மார்க்கெட்டிங்கில் ரிசர்ச் பண்ணும்போது அவன் சொல்கிறான், இது வந்து நோயாளி சாப்பிட்றது, இது பொதுவாக மாற்றுங்க அப்படின்போது அந்த ரிசர்ச்சில் தான் இந்த கான்செப்ட் கொடுக்குறாங்க. இதை கொடுக்குறவங்க யாருன்னா வந்து அந்த கேட்சிங் வேர்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்க தான் காப்பிரைட்டு, அவங்க தான் கொடுப்பாங்க. அது மாதிரி இதை நான் அப்பயே பிடிச்சிட்டு 2வது வேறு ஏஜென்சிக்கு போகும்போது டிராஃபிக் ஏஜென்சிக்கு போகிறேன். சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் மீடியன், சென்ட்ரல் அம்பர்லா எல்லாமே வடிவமைச்சது நான் தான். நானும் இப்போ வருவார் பேராசிரியர், அவனும் நானும் வேலைக்கு போனோம். நான் அப்போவே எனக்கு எழுதுறதுக்கு நிறைய வரும். நிறைய கேட்சிங் வேர்டு எழுதி கொடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு கேட்சிங் வேர்டு நான் எழுதுன்னு தான். எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும், எல்லாம் பஸ்லேயும் இருக்கும். படிக்கட்டு பயணம் பாதியிலே முடியும். இது எழுதுனது நான் தான். அப்போது அந்த அடிப்படையில் தான் நான் விபச்சாரி அல்ல. நிறைய பலர் சொன்னாங்க, மோகன மகேந்திரன் கூட கேட்டார், என்னப்பா இப்படி வைக்கிற ஆசிரியர், அதுக்கு தான் வச்சேன். அது ஏடிப்பா சார் என்னங்க பாருங்கள் இப்படி இருக்குது சார், அது தான் சார் எடுத்தோடனே புக்கை எடுக்கணும், அது அந்த கேட்சிங் வேர்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் கொடுத்தேன். அப்புறம் நான் எப்படி எழுத வந்தேன் அப்படின்னுட்டு எனக்கு அடையாற்றுக்கரையில் வந்து மிக சிறந்த பேர் கிடைச்சது. வேடியப்பா சார் கூட சொன்னார், பெரிய பெரிய எழுத்தாளருக்கெல்லாம் இந்த அங்கீகாரம் கிடைக்கல சார், உங்களுக்கு வந்து தேர்வாய்க்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பல தோழர்கள் வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து சலங்கை கட்டி கத்தாரோட ஆடி இருக்கிறேன், ரோடாக போயிருக்கிறேன், சிறை வாழ்க்கை அனுபவிச்சிருக்கிறேன், அதெல்லாம் பின்னாடி வரும். வேற ஒரு விஷயம் கூட எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ பின்னாடி எழுதப்படுவேன். இந்த விஷயத்தை தான் சமூகத்தை சார்ந்த நான் எழுதினேன். அரசியலை சார்ந்த நாவல். அடையாற்று கரை என்பது வெறும் கரை அல்ல, இந்தியனுடைய அரசியல் அந்த கரைக்குள் ஓடுது, உலக அரசியல் ஓடுது. யாருக்காவது தெரியுமா? உலக அரசியல் ஓடுது. ஏன் அடையாற்று கரை அமெரிக்காவில் எடுத்துன்னு போய் தான் வாதத்தை வச்சேன். இது இந்த இந்தியா நாடு கிடையாது, அங்கே தான் வைக்கிறேன் வாதத்தையே, உலக அரங்கில் வைக்கிறேன். பெரிய வாதத்தை வச்சு கடைசியில் இது என் நாடு, நான் என் நாட்டை மீட்டெடுப்பேன் அப்படின்ட்டு கடைசி காலத்தில் மருத்துவமனையிலேருந்து கிளம்பி வருவார் மாரிமுத்து, அதைத்தான் கடையை வந்து முடிச்சிருக்கேன். அதுக்கு தான் தமிழக அரசு விருது கொடுத்துச்சு. எங்கே பார்த்தாலும் அரசியலை பேசுவேன். ஸ்டாலின் வந்து அமெரிக்கன் இதில் வந்து தமிழ் பேராசிரியராக இருக்கார், ஆய்வாளர். அவர் ஹெட்டிங்கே சொன்னார், நதிக்கரை நாகரிகமும் அழுக்கும் தான் அணிந்துரையில் எழுதியிருப்பார். இந்த நதிக்கரை நாகரிகத்தில் உலகம் தோன்றதே வந்து நதிக்கரை நாகரிகத்தில் இருந்து தான். அப்போ நதியின் கரையில் தான் மனிதன் வந்து உருவாகிறான். அந்த நாகரிகம், உலக நாகரிகம் எல்லாமே அந்த நதிக்கரை ஒட்டி தான் இருக்குது. அப்போ அடையாற்று கரை வெள்ளக்காரன் உருவாக்கல இந்த மண். 700 ஆண்டுக்கு முன்னாடி மதராசப்பட்டினம், நீலாங்கரைப்பட்டினம், கோவளம்பட்டினம் வரலாற்றில் கல்வெட்டில் இருக்குது. பல்லவரம் கோவிலில் இருக்குது கல்வெட்டில், அடையாறு ஓடுந்து. அப்போ ஏன்டா இப்போ இங்கே வாழ்ந்த மக்கள் யாரு? நீ யாரு? இது இவங்களை பற்றி ஏன் நீ எழுதலை? யாருமே எழுதலை. ஏன் எழுத வரலை? உங்களுக்கு தெரியலையா? அப்போ எந்த எழுத்தாளருக்கும் வந்து தெரியலையா சென்னை? அப்போ நான் எழுதணும். இது வெள்ளக்காரன் மண்ணு கிடையாது, வெள்ளக்காரன் உருவாக்கின பூமி கிடையாது, வெள்ளக்காரன் வந்தது 400 வருடம். அப்போ இவ்வளோ அரசியலை அடையாற்று கரையில் நான் வச்சதுனால தான் எனக்கு வந்து மாநில விருதெல்லாம் கிடைச்சிது. இன்றைக்கி அத்தனை லைப்ரரியிலையும் என்னுடைய புத்தகம் போயிடுச்சு. 540 புத்தகம் போயிருக்குது. அனைத்து லைப்ரரி அரசு நூலகத்தில் போயிருக்குது. இப்போது இந்த அரசியலை நான் எங்கேருந்து கற்றுக்கினேன்? நான் மார்க்சிய அமைப்பில் இருந்தேன், அதுவும் நக்சல்பாரி அமைப்பில் இருந்தேன். அந்த அமைப்பில் இருந்தது தான் அரசியலைத்தான் நான் எழுத்தாக எழுதுகிறேன். இதில் வந்து வண்ணங்கள் 3 வண்ணம் போட்டிருப்பேன், அதுலேயும் போட்டிருப்பேன். நீலம் இருக்கும், சிவப்பு இருக்கும், கருப்பு இருக்கும். கீழே போனீங்கலாம் கூட பார்க்கும். இந்த 3 தான் தீர்மானிக்குது இந்தியாவையே தீர்மானிக்குது. அப்போது இந்த கதையை எழுதினேன். நான் விபச்சாரி அல்ல. இது வந்து விபச்சாரி என்பது இப்போ உருவானதெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து கீழே கூட போட்டேன், உன்னுடைய கருவறையில் இருக்கும் கற்சிலை நான் அல்ல,
என்னை அரைகுறை அங்கத்தோடு உன்னுடைய கோயில் சன்னதியின் சுற்று வட்டத்தில் இருக்கும் வெறும் கல்லடா நான். அப்போ யாரா உருவாக்கினது? அப்போ மனுஷன் உருவாக்கல, ஒருத்த கற்பிச்சுக்கிறான் விபச்சாரிய. பொட்டுக்கட்டுந்து யாரு? நீங்க போய் நிறைய கோயில்களில் இப்போ தஞ்சாவூர் கோயிலில் கூட பார்க்கணும். ஏன்டா ஆணை ஆபாசமாக உன்னால் செதுக்க முடியல, பெண்ணை மட்டும் ஏன் செதுக்குன? தஞ்சாவூர் கோவிலில் போய் பாருங்க. முன்னாடி கமல் கூட அந்த படத்தில் எடுக்கும்போது தசாவதாரத்தில் முன்னாடி அரபியர்கள் இருக்கும், 7 அடி அரபியர். 7 அடி அரபியர்கள் கல்கி கூட எழுதிட்டாரு. கல்கி பொன்னியின் செல்வன் எழுதியிருப்பார் வாயு உமை. அதை கூட ஒருத்தர் இறந்து ஒரு பெரிய அறிஞர் கலைஞர் கூட அவருக்கு பதவி கொடுத்த அவர்கிட்ட என்கிட்ட தனியாக சொன்னார், இது யாருமே எழுதலை பிரபா, எல்லாரையுமே நாக்கறுத்துருவாங்க, அரேபியரை நாக்கறுத்துருவாங்க, வெறும் பாதுகாப்பாளராக வச்சுருப்பாங்க. குந்தவியை குந்தவிக்கு இவன் பேர் மறந்துட்டா, அவர் கடிதம் கொண்டு போகும்போது போட் ஓட்டுன்னு போவான், என்ன இது ரகசியம், அவன் காதும் காக்காது ஒரு நாக்கம் இருக்காது அப்படின்னு எழுதியிருப்பார். இதெல்லாம் நிஜமான விஷயம். அப்போது இதெல்லாம் யார் கற்பிச்சது? அங்கிருந்து தான் விபச்சாரிகள் தொடங்குது. அப்போ எனக்கு பொள்ளாச்சியினுடைய விஷயங்கள் சிக்குது. ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. 200 பெண்களை கற்பழிச்சுக்கிறான். அதுக்கு பிறகு இப்போ தான் அதுக்கு தண்டனை வந்திருக்குது. அப்புறமா இது உருவாக்குன ஆண்டைகள் காலங்கள் எடுங்க. ஆண்டைகள் அதில் கூட எழுதியிருப்பேன், பெண்ணுடல் எந்த பெண்ணுடலாக இருந்தால் இலவசம் ஆண்டைகளுக்கு. அது எப்படிதான் இலவசம்? ஆண்டை மனைவி பொண்ணு எங்களுக்கு இலவசமாக கொடு. அப்போ எனக்கு அந்த கேள்வி வரல. அந்த கேள்வியை தான் அவன் தேன்மொழி கேட்குறான். அவள் ஒரு கூத்து கலைஞருடைய பொண்ணு தேன்மொழி. ஆடு மேய்க்கிறவா, சிறு வயசுலேயே ஆடு மேய்ப்பா. அவளுக்கு படிப்பறிவு உண்டுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். ராஜேஷ்குமார் த்ரில்லர் நாவலை படிப்பா, அடிக்கடிக்கு படிப்பா. சக்கரப்பாண்டின்னு அந்த ஊரினுடைய நிலப்பா, அந்த ஊரினுடைய ஆண்டையினுடைய பையன், அவனுக்கு காதல் உருவாகுது. அந்த காதல் தான் பொய்யானது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு கைக்குழந்தையோடு அங்கேருந்து கிளம்பி வருவா, சென்னைக்கு வருவா. சென்னையில் எப்படி விபச்சாரியாக மாற்றப்படுறா. அதுக்கு பிறகு அவள் பேசுகிறான். அவள் பேசுறது தான் இறுதியில் பேசுறது தான் இந்த கரு சொன்னது. இது இங்கே எந்த ஆணும் உருவாக்கலை. இது காரணம் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்குது. அந்த கட்டமைப்பை உடைச்சா மட்டும்தான் இந்த விபச்சார அமைப்பு தீரும். ஆனால் என் தேன்மொழி உடைச்சி சிறை வாழ்க்கையில் போய் கடைசியில் உடைச்சி கேரளா அஜித்தாவா வெளியில் வருவா. பலிக்கு பலி தீர்க்கப்படணும். அவள் தீர்த்தா. அதை தீர்த்தான்னு தான் அந்த கதையில் நான் எழுதியிருப்பேன். நிறைய பேர் இப்போ மரியாளாரன்ஸ் வருவாங்க, நைட்டு படிச்சுட்டு அதில் அணிந்துரையில் எழுதியிருக்காங்க, 2 மணிக்கு முடித்தேன், அப்படியே அழுதுக்குனே இந்த 2 மணி நேரம் அழுதுந்தேன், புருஷன் திடுக்குன்னு எதுக்கு அழுகுற அப்படின்னு. இல்லை இப்படி எழுதிட்டாரு, அந்த தேன்மொழி ஒன்று நினச்சா என்னால் அழையாக வருது, அதுக்குன்னே அழையாக வருது அப்படின்ட்டு அவ்வளோ பிரச்சனையாக அந்த கதையில் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு மற்ற கதைகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, சிறுகதைகளில் நான் எத்ராஜ் கல்லூரியில் சிறுகதை பயிலரங்கத்துக்கு நான் சிறப்பு பேச்சாளராக போனேன். அப்போ போகும்போது சொன்னேன், அது தமிழ் மாணவிகள்லாம் இருக்கும்போது சொன்ன கதைலாம் நீ கூட எழுதலாமா, யார் வேணாலும் எழுதலாம், இப்போ இங்கே இருக்கிறவங்க கூட எழுதலாம். ஆனால் எங்கன்னு தெரியல, நீ வீட்டிலேருந்து காலையில் நீ தொடங்குற இல்லையா, அதில் பஸ் ஏறி வீட்டில் அம்மா கிட்ட சாப்பாடு வாங்கி, அப்பா கிட்ட சாப்பாடு வாங்கி, திட்டு வாங்கி, காசு வாங்கி, பஸ்ஸை ஏறி அப்புறம் கல்லூரிக்கு சேர்றப்ப இதை எழுது, முதல்ல இதை எழுதி பழகு. இதை எழுதி பழகினா ஒன்று சிறுகதை எழுத முடியும் ரொம்ப நேரம். அப்புறம் அந்த மாணவிகள்லாம் எல்லாருமே எனக்கு கை கொடுத்துரு, சார் செம்ம நாலேஜ் கொடுத்தீங்க, நான் எழுதுவேன், எழுத்தால் நான் வருவேன் அப்படின்னு பெண்கள்லாம் சொன்னாங்க. அப்போது நான் எப்படி எழுதுனேன்னா, நிறைய வாட்ஸ்அப்புக்கு சத்தியமாக தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம், முகநூலுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம். ஆரம்பத்தில் நிறைய துணுக்காக எழுதினு இருப்பேன், திட்டுவானுங்க, எல்லா திட்டியும் வாங்கினேன். அப்புறம் நிறைய பேய் வரும், அதையும் திட்டினானுங்க, வாங்கினேன், நிறைய திட்டினேன், எப்போ பார்த்தாலும் இதையே எழுதினுங்கிறாங்க. அப்புறமா அங்கீகாரம் கிடைச்சது. சண்முகம் எங்கள் யூனியனுடைய செயலாளர் எனக்கு நண்பர், என்னடா எழுதுற எல்லாம் அப்படியே எங்களெல்லாம் மனசெல்லாம் உருக வச்சிடுறா, செம்ம எழுத்துறா, எழுத்து அதிகப்படியாக பிகினிங்கில் என்னை அதிகமாக ஊக்குவிச்சது சண்முகம் தான். அடுத்தது ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு 12-11 மணிக்கு வீட்டு வாசலில் ஃப்ளாட்டு கேட்டை திறக்கிற ஃபோன். நான் சொல்கிற அவரும் வந்துக்கிறாரு,
கேட்டு திறந்த ஃபோன் பண்ணார், என்னப்பா இப்படி எழுதிக்கிற, காதலுக்கு வயது இல்லை. அதான் மணிராஜ் படம் வரைஞ்சி கொடுத்தது. காதலுக்கு வயதில்லை. அந்த வயசு பின்னாடி காலகட்டத்துக்கு போயிருக்கேன், சென்னையினுடைய பின்னாடி காலகட்டத்துக்கு. அவர் சொல்கிறாரு, ஒரு வாரமாக கடுமையான பிரச்சனையில் இருந்தேன், அதனால் ரொம்ப இது 1.5 மணி நேரம் பேசினார் நைட்டு இந்த ரோட்டில். அந்த கதை என்னை அப்படியே மாற்றிடுச்சு, அப்படியே எல்லாத்தையுமே இறக்கி வச்சிருச்சு, எல்லா பாரமும் நான் கீழே இறக்கி வச்சுட்டேன், அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் பிரபா அப்படின்ட்டு பேசினார். வேறு யாரும் இல்லை, எங்கள் யூனியனுடைய செக்ரட்டரி தான் வந்துக்கிறாரு. அதுதான் அவ்வளோ சொன்னார். அப்போ இவ்வளோ பவர்ஃபுல் இருக்குதான்ட்டு திரும்பி அதை செக் பண்ணேன். எங்கே எடுத்துன்னு போய் செக் பண்ணேன்னா செக் பண்ணேன்னா முகநூலில் ஒரு இலக்கியம் வாசிப்போம் குழு வந்து உலக அளவில் 55,000 பேர் இருக்கிறாங்க. அதில் போட்ட வரங்க கண்டினியூவாக வந்து இது பதிவு போட்டுக்கினே இருக்கிறாங்க. அடடா, இந்த எழுத்துக்கு இவ்வளோ பவர்ஃபுல் இருக்கணும், உடனே அது இருக்கிறது எழுதுனேன். அதான் காதலுக்கு வயதில்லை. அப்புறம் மற்றது எல்லாமே சமூகம் சார்ந்ததாக எழுதியிருப்பேன். கலசம்ன்ற ஒரு சிறுகதை வந்து முத்துராஜி பண்ணது வந்து இது வந்து காரைக்குடி சார்ந்து நாயக்கர் காலத்து பீரியடை சொல்லி அந்த கலசத்தில் வந்து எல்லாருமே இதுவும் வந்து ஜோடிக்கப்பட்டது தான். நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கலசம் என்பது பின்னாடி வந்த வர்க்கம் A = 93 ரே மரபணுவை சார்ந்த ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்தவர்கள் உருவாக்கப்பட்டது தான். இது வந்து உலகத்தினுடைய விஞ்ஞான ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டது. இந்தியாவுக்குள் வந்தது வெண்தோல் உள்ளவர்கள் AZ ரே மரபணுவை சார்ந்த ஸ்டெப்பி புல்வெளி வாசிகள் மட்டும்தான். அவன் தான் கலசத்தை சொல்கிறான், டே இங்கே கருங்காலி வச்சா என்னடா அது உள்ளெல்லாம் ஊறி இந்த கருங்காலி கட்டிக்கும் அங்கே நேரம் வந்து கருவறைக்குள்ளே ஒரு பொம்மை இருக்குதான், அதையும் எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா நான் சிற்பி, மேலே கால் வச்சு தான் கண்ணு திறப்போம், மேலே உட்காந்துட்டு தான் வந்து சிலையை செதுக்குவோம், அதுக்கு எப்படி உயிர் வந்துடும் தெரியல, எனக்கு தெரியல. அப்போ இது வந்து உருவாக்கப்பட்டது, ஜோடிக்கப்பட்டது. அதை தான் அந்த கலசத்தில் எழுதியிருப்பேன். எழுதி கடைசியில் அவர் வந்து தேச துரோகியாக சிறைக்கு போவார். பொண்ணு மீட்டெடுப்பான். அவள் பொண்ணு பேசுவா கடைசியில் கிளைமேக்ஸில் நிறைய பேசுவா. அதுதான் முத்துராஜ் வந்து மச்சி என்னடா சிவப்புலாம் போட்டுக்கிறான்னு கேட்டேன். மச்சி அவள் வந்து புரட்சியாளராக சாதாரண பொண்ணான்னு சொல்லு அப்படின்னா, இல்லை புரட்சியாளர் தான், அதான் 2 போட்டேன். அப்போது அந்த கதைக்குள்ளே வண்ணத்திலேயே வந்து அந்த கதையை சொல்லிட்டாப்புல முத்துராஜ். அதான் சொன்னேன். அப்போ அந்த கதை அப்புறம் அகமனம் புறமணம்ட்டு இந்த கதை வந்து இந்த புத்தனை மீட்டெடுக்கிறது. ஏன் வந்து தாமரையை போட்டேன் புத்தனை போட்டேன்னா, இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அத்தனையுமே களவாடப்பட்டது, புத்தத்திலேருந்து களவாடப்பட்டது. அதை வந்து புத்தத்தை மீட்டுருவாக்கம் செய்வது. அதில் தான் தாமரையும் போட்டேன் புத்தனும் போட்டேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அகமனம் புறமணம் இருக்குது. சத்தியமாக பொண்டாட்டி அப்பா அம்மா கிட்ட எந்த மனிதனும் அகமனத்தை திறக்க முடியாதுங்க. என்கிட்ட கூட ரகசியம் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் தான் எழுதியிருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன். அது வந்து எந்த ஜேர்னலில் எழுதிக்கிறேன்னா, ஒரு கார்பரேட் சிஸ்டம், கார்பரேட்டில் எப்படிலாம் வந்து மனிதர்களை ஏமாத்துறாங்க. ஹெட்டாக வைத்துட்டு பெருசாக 2 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறான், 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறான், அவங்களுடைய உழைப்பை எப்படி புளிகிறான், அவங்களுக்கு என்ன கெட் டு கெதர்லாம் கொடுக்குறான். ஒரு இடத்துல நடந்ததில்லை, அது பதிவு போட்டிருப்பேன். தரமணியில் இருக்கிற ஐடி பார்க்கில் பேப்பரில் வந்தது. ஒரே வந்து அவ்வளோ பெரிய ஐடி பார்க்கை அடைச்சிச்சு, ஒரே நாறு தான். எல்லோரையும் வந்து கவர்மெண்ட்லாம் வந்து எடுக்கிறாங்களாம். தோண்ட நிரோத்து பாக்கெட்டு அப்படியே குப்பையில் நிரோத்து பாக்கெட்டு தோண்ட வருதான். அது இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. அதை நான் திரைக்க அந்த கதையில் எழுதுகிறேன். எப்படி வருது அப்படின்னா, அப்போ தான் அறிக்கையில் சொல்கிறான், இந்த வந்து ஹெட்டு இருக்கிறான் இல்லையா, கார்பரேட் ஹெட்டு, இது மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இரவில் இருக்கிறதுனால பாத்ரூம் ஒரு பாக்கெட்டில் வெரைட்டி ஆஃப் நிறுவத்து வந்து வச்சுருப்பாங்களாம். யார் வேணாலும் அங்கே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அங்கீகாரம் கொடுக்குறான். எதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறான்னா, அந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டத்துக்கான அங்கீகாரம் கொடுக்குறான். அந்த அங்கீகாரத்தை தான் அதில் எழுதினேன். 2 பேருனுடைய கான்வெர்சேஷன், 2 பேருமே ஐடி பார்க்கில் டாப்பு, 2 பேருமே ஃப்ரெண்டு, சந்தோஷ் நிரஞ்சன் சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரெண்டு. 2 பேருமே வாக்குவாதம் பண்ணி 2 பேருடைய அகமனத்தையும் வெளியில் கொட்டுவானுங்க. கடைசியில் வந்து வந்ததான் யார் எந்த அகமனம் உலகம் சுத்தும் வரைக்கும் மேலே இருக்குது, அந்த அகமனம் தான் இந்த உலகத்தையே நிறுத்தம் அப்படின்னு தான் கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பேன். அதுதான் புத்தத்தை வந்து சோடா பண்ணியிருப்பேன். அதில் காந்தி வருவார், எல்லா தலைவர்களும் வருவாங்க, கோட்சேவும் வருவார்.
எல்லாருமே வருவாங்க. ஏன்னா இந்தியாவில் கோட்சேக்கும் வந்து விழா எடுக்கிறான், காந்திக்கும் எடுக்கிறான். காந்திக்கு எடுக்கிற என்னடா நாடு இது? காந்தி தேசபக்தர், கோட்சே வந்து நமக்கு கொலையாளி. ஆனால் 2 பேருக்குமே வைக்கிறான். யாருக்காவது அரசியல் தெரியுமா? கோட்சே இறக்கும்போது முன்னாடி சொல்கிறார், காந்தியை வந்து ஒரு நிமிஷம் வணங்கிட்டு தான் சொல்கிறார், அவரை வணங்கிட்டு தான். ஏன்னா அதை எழுதியிருப்ப சொந்தத்துக்குள் நடந்த தகராறு, உறவுக்குள் நடந்த தகராறு. 1985 உருவாக்கப்பட்ட 1885 உருவாக்கப்பட்ட காங்கிரஸ், அதுக்கு பிறகு பிரிஞ்ச 1923 பிரிஞ்ச காங்கிரஸ், 2 பேருமே சொந்தக்காரங்க அவங்களுக்குள்ள. அதனால தான் இந்த அரசியல்னு நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து எழுதிடணும்னு தான் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ணியிருப்ப அப்போது 2 பேரையுமே வந்து கொண்டாடுறாங்க. ஒரு சிஎம் ஒரு பிஎம் வந்து அதுக்கும் போய் அன்றைக்கி ஒரே நாளில் கும்பிடுறாரு, இதுக்கும் போய் ஒரே நாளில். என்னடா இது? இவன் இந்தியாவுடைய தேச துரோகி, இவனை எப்படி கும்பிட்ற? அவன் வந்து சொல்லியிருக்கிறான், சத்தியம் பண்ணியிருக்கிறான். காந்தியை சுடுறதுக்கு முன்னாடி துப்பாக்கி வாங்கும் போது என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, நான் இறந்த பிறகு இந்தியா இந்து 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 ஐயோ அந்த இந்து ராஜ்யம் உருவான பிறகு என்னுடைய அஸ்தியை கடலில் கரையுங்கள், அதை தான் எழுதியிருக்கிறார். அப்போது நம்மளால் எழுத்தாளன் என்பவன் வந்து வெறும் எழுதிட்டு கொஞ்சம் குலவர்த்து அந்த கிளி கத்துது, அந்த மயில் கத்துது, இந்த காற்று போச்சு, இதமான காற்றை சுவாசித்து அவன் மெல்லிய பாடலோடு கேட்டு நடந்து சென்றான், அங்கே அவள் வந்தாள், அப்படி எழுதுறதுக்கு நம்ம தேவையில்லை. நீ என்ன சொல்ல போகிற? ஜெர்மனியில் வந்து ஒரு சின்ன இது திரைப்படம் தான், சின்னது வந்தது, அந்த பாராளுமன்றத்தையே மாற்றுது. அவன் குழந்தைய பற்றி எழுதியிருக்கிறான். குழந்தைய பற்றி சொல்லணுன்னு கடைசியில் அந்த இயக்குனர் அந்த எழுத்தாளர் எழுதுந்த சட்டமாக ஆக்கப்படுது. அதுக்கு தான் நானும் சுடுகாட்டில் பிறந்தவன், அரசுக்கு தீர்வு வச்சுக்கிறேன், மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க. அதனால் என்னுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லிட்டேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன். வேறு ஏதாவது கேட்குறது தான் கேளுங்க. ரொம்ப நன்றி. நண்பர் திரு பால்ராஜ் அவர்களுடைய தந்தை திரு தர்மலிங்கம் அவர்கள் எழுதிய புத்தகம் தி எமன்சிபேட்டர் அப்படிங்கிற புத்தகத்தை மேடையில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களுக்கு இங்கே வழங்குவார்கள். அவங்க அப்பா வந்து தர்மலிங்கம், அவர் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு ரிட்டையர்ட் ஆனார். இந்தியாவை கலக்கக்கூடிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டையும் கலக்கக்கூடிய தலைவரை உருவாக்கியவர் தான் அந்த தர்மலிங்கம் அண்ணன். அவர் வேற இல்லை, திருமாவை உருவாக்கியவர் தான் தர்மலிங்கம். அவர் தொகுக்கப்பட்ட இந்த புத்தகம் தான். ஜெய் பீம். இந்த புத்தகம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய நூல்களின் தொகுப்பு தான் இது முழுக்க அவருடைய தொகுப்பு. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சமூகத்துக்கு. ரொம்ப சிரமப்பட்டு அப்பா இதை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டு இருக்காரு, தி எமான்சிபேட்டர். ஜேகே சார். நாடை போற்றி கௌரவிப்பார்கள். இந்த 12 ஓவியங்களை வரைந்த கந்துவட்டி வெள்ளையன் காதலுக்கு வயதில்லை மரியாதைக்குரிய எங்களுடைய அண்மை நண்பர் எஸ் மணிராஜ் அவர்களை அறிகிறோம். திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்கள் வந்து கௌரவிப்பார்கள்.
அவர் 2 ஓவியங்கள் வரைந்திருக்கிறார். தனியார் பள்ளி என்கின்ற சிறுகதைக்கும் அவர் ஓவியம் வரைந்திருக்கிறார். கட்டுடைப்பு கட்டுடைப்பு சிறுகதை, அதற்கு ஓவியம் வரைந்தவர் முனைவர் ச. இளங்கோ அவர்கள். இளங்கோ சந்தோஷ் அவர்களுக்கு லிங்குசாமி அவர்கள். செல்வகுமார் வந்திருக்காரா? செல்வகுமார் அவர்களுக்கு செல்வகுமார் வாங்க. முத்துராஜ் வந்து மும்பையிலிருந்து வர முடியல, அவர் தகவல் சொன்னார், அதனால் அவர் இங்கே வரவில்லை. அடுத்து உமாவதி அவர்களுக்கு எங்கள் கல்லூரி மூத்த மாணவர், ஓவியர், கதாசிரியர் ஜே.கே. அவர்கள் கௌரவிப்பார்கள். சரி. உதயஸ்ரீ இளம் ஓவியர், மூத்து பிரபாகரன் அவருடைய அருமை புதல்வி, அவர்களுக்கு வந்து ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள். வேற யாரு? ஈரோடு வந்திருக்காப்லையா? சுந்தரம் வரல. வேற யார் சொல்லுங்க? மற்ற ஓவியர்கள் யார் இருக்காங்க? இந்த புத்தகத்தின் மூலமாக, ஓவிய கண்காட்சி மூலமாக ஒரு கண்ணகி நகர் அறிவு பாடசாலையில் வந்து நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி கபடியில் இந்தியா முழுக்க போய் காவியாவும் இன்னொரு பெண்ணும் போய் அடிக்கிறாங்களா, அதே இடம்தான். இவங்க வந்து வேணின்னு வந்திருக்கிறாங்க. அவங்க தான் வந்து அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு இப்போ கல்லூரிக்கெல்லாம் சேர்த்துருக்குறாங்க. நாளைக்கு கூட ஒரு குழந்தை வந்து ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் போக முடியாது. நான் வந்து சில பேர்கிட்ட கலெக்ட் பண்ணேன், என்கிட்ட 12,000 ரூபாய் இருக்குது. அந்த 12,000 ரூபாவை அவங்க கையில் கொடுத்துட்றேன். இந்த புத்தகத்தின் மூலமாக நான் வந்து நிதியாக வாங்கினேன். வேணி மேடம் வாங்க. அவங்க தான் அந்த நிறைய குழந்தைகளை வந்து அப்பா இல்லை, அம்மா இல்லை போத் பேரண்ட் இல்லை, அந்த குழந்தைங்கள நிறைய பேர் டிகிரி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க.